Greetings to you all. Welcome to Class 7, Term 3rd, Unit 1, Supplementary Reading, Sindbad, My First Voyage. Today we are going to see the explanation part in detail. Tamil and English explanation with a lot of images. Dear children, do you all like to go to different places? நிறைய வேறு ஊருக்கு இதெல்லாம் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? Fine children. Today we are going to see Sindbad. Sindbad, the sailor, is a fictional mariner and a hero of story cycle of Middle Eastern origin. A fictional narrative is a story that is not true. Fictional narrative என்னன்னா அது ஒரு கதை, அது உண்மை கதை கிடையாது. அது ஒரு கற்பனை கதை மக்களை கவர்றதுக்காக. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நிஜமாக நடக்கலை, ஆனால் நிஜமாக நடக்கிறத விட ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ நீங்கள் இது கதை கற்பனைன்னு எல்லாம் நினைக்க வேணாம். நிஜமாக நடந்தால் எப்படி இருக்கும், தென் ஒன்லி யூ வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ வில் என்ஜாய் லைக் தட். He is described as a man from Baghdad. So, இப்போ இந்த Sindbad எந்த ஊர்? Baghdad. During the early Abbasid Caliphate 8th and 9th century CE. So, இப்போ Baghdadல இருக்கிறாங்க. In the course of 7 voyages throughout the seas east of Africa and south of Asia, he has fantastic adventures in magical realms. So, actually இவங்களுக்கு 7 voyages. எத்தனை voyage? Voyageனாக்க யாத்திரை, கடல் பிரயாணம், கடல் யாத்திரை 7 voyages இருக்குது. ஸோ இங்கே சவுத் ஆஃப் ஏஷியா, அப்புறமா ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, இங்கெல்லாம் போகிறாங்க. அண்ட் ஹீ ஹேஸ் ஃபென்டாஸ்டிக் அட்வென்ச்சர்ஸ் இன் மேஜிக்கல் ரியல்ம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஃபென்டாஸ்டிக் அட்வென்ச்சர், புதிய ஒரு இது, என்கவுண்டரிங் மான்ஸ்டர்ஸ் அண்ட் விட்னஸிங் சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா. இது நார்மலாக நடக்காதது, சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா எல்லாம் பார்க்குறாங்க. In this extract, நம்ம இன்றைக்கி படிக்கிறோம்ல இந்த ஸ்டோரியில், the rich Sindbad describes his first voyage to the poor Sindbad porter. ஸோ இப்போ இங்கே என்னென்னா, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் voyage, ஃபஸ்ட்டு கடல் பிரயாணத்தை சொல்கிறாங்க. யார்கிட்ட? இன்னொரு Sindbad போர்ட்டர். ஒரு ஆள் ரிச்சு, அவங்க தான் ஊரெலாம் சுற்றுறது. இன்னொருத்தர் பாவம் ஏழை Sindbad போர்ட்டர்னாக்கா லக்கேஜில் தூக்குவாங்கல்ல, போர்ட்டர். சரி, கதை படிக்கலாமா? மை ஃபாதர் வாஸ் அ ரிச் மர்ச்சன்ட் வென் ஹீ டைட். அப்போ இந்த ரிச் சிண்டபாட் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எங்கள் அப்பா பெரிய ரிச் மர்ச்சண்டாக்கும், பெரிய ஒரு பயங்கரமான பணக்காரவங்க. அவங்க இறந்துருக்கும்போது ஐ வாஸ் ஸ்டில் யங். ஆனால் அப்பா இறந்துருக்கும்போது எனக்கு ரொம்ப விவரமே இல்லை, நான் குட்டி பையன். ஹீ லெஃப்ட் பிஹைண்ட் எ பிக் வெல்த். ஸோ சின்ஸ் ஹி வாஸ் ஸோ ரிச், ஹி ஹட் லாட் ஆஃப் வெல்த், நிறைய பணம் எல்லாம் இருந்தது. ஹவவர் ஐ வாஸ் அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் தாட்லெஸ் யூத் அண்ட் ஸ்பெண்ட் ஆல் இஸ் வெல்த் ஃபூலிஷ்லி. எனக்கு ரொம்ப அறிவே இல்லைல்ல, நான் குட்டி பையனாக இருந்தேன், எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, கையில் இருந்த எல்லா காசும் முட்டாள்தனமாக ஃபூலிஷ்லி ஐ ஸ்பெண்ட். சரியா? I returned to my senses only after the loss of all the wealth. எல்லா காசும் பணம் போன அப்புறம், ஓகே, என்னோட கையில் இருக்கும்போது எனக்கு அதோட அருமை தெரியல, காசெல்லாம் போன அப்புறம், ஆஃப்டர் லூசிங் ஆல் த வெல்த் ஐ கேம் டு மை சென்சஸ். ஐ டிசைடட் டு sail to the Persian Gulf with some goods. பெர்ஷியன் கல்ஃபுக்கு போகணும், கொஞ்சம் காசு வச்சுட்டு, கொஞ்சம் குட்ஸ். Our group sailed from one country to another, selling the goods. ஸோ எங்கள் குரூப்பு பாக்தாட்லேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு குட்ஸ் எல்லாம் செல் பண்ணுறது. One day, when we were on board, we saw a beautiful small green island. அதை பற்றி யாத்திரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். We were traveling in a ship. ஒரு ஷிப்பில் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு க்ரீன் ஐலண்ட், அப்படியே சூப்பராக, அப்படியே புல் தர மாதிரி அழகான ஒரு தீவு இருந்தது. தீவுன்னு தெரியும் இல்லையா, சுற்றி தண்ணி இருக்கணும். ஸோ that sort of island we came across. Just
டு ஹாவ் சம் ஃபன். ஒரு ஜாலிக்காக சுற்றிட்டே இருக்கிறோம்ல, நம்ம கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி அவங்க ஒரு பிக்னிக் மாதிரி. We all got down on that green patch. We were hungry. அங்கே இறங்கி பசி மயக்கமாக இருந்தது. ஸோ we decided to cook some food. அங்கே இறங்கி கொஞ்சம் சமைக்கலாம். சமைச்சு அப்படி பிக்னிக் மாதிரி ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் we will go in the ship we thought. As soon as we lit the fire for cooking, we got a jerk. அப்படி சமையல் பண்ணுறதுக்கு when we start to லைட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஹீட் வந்த உடனே அந்த ஐலண்டே ஷேக் ஆகுது. என்னமோ சுனாமி வர்ற மாதிரி ஒரு எர்த்குவேக் வர்ற மாதிரி ஒரு ஜெர்க் ஷேக் ஆகுது, ட்ரெம்பிளிங். த ஐலண்ட் வாஸ் ட்ரெம்பிளிங். அந்த தீவே குடு குடு குடுநாடுது. இட் வாஸ் நோ ஐலண்ட். அது ஒரு தீவே கிடையாது. இட் வாஸ் த பேக் ஆஃப் அ ஹியூஜ் அனிமல். அது ஐலண்டில் அது என்னவாக்கும், ஒரு அனிமல், ஒரு பெரிய ஒரு மீன் ஆர் ஒரு சி அனிமல், கடல்வாழ் அனிமல், which got disturbed when the fire was lit on his back. அவனுக்கு மேலே தீ வைக்கவே அந்த அனிமலுக்கு சூடு வந்துருச்சு, அது கிட்ட கிட்டு நாடிடுச்சு. we were terrified. அதை பார்த்து எங்களுக்கு அப்படியே பயம், terrified. when we realized this, everyone jumped into the sea. இது ஆஹா, இது தீவு கிடையாது, இது ஐலண்ட் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எல்லோரும் உயிர் பிடிக்கிறதுக்காக எவ்ரி ஒன் ஜம்ப் இன் டு தி சி, கடலில் குதிச்சிட்டாங்க. ஆனால் ஷிப்பு பக்கத்தில் தான் இருக்குது. டு சேவ் ஹிஸ் லைஃப், மோஸ்ட் ஆஃப் தெம் போர்டட் தி ஷிப். குதிச்சு குடு 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 குடுன்னு ஷிப்பை பிடிக்கிறாங்க. பிகாஸ் அந்த ஷிப்புக்காக தானே வந்தாங்க. பட் இஃப் யூ வர் நாட் ஸோ ஃபார்ச்சுனேட், சில பேர் ஷிப்பை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் தே குட் கிளைம்ப் அப், the captain started the ship hurriedly, leaving behind a few sailors who were still struggling in the sea for their life. அந்த ஜனங்கள் இன்னும் பாதி பேர் இன்னும் ஷிப்பை பிடிக்கல, கடலிருந்து தத்தளிச்சு அப்படியே ஸ்விம் பண்ணி கிட்ட வர்றதுக்குள்ளே ஷிப்பு அவங்க பயப்பட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. could you understand? some of them they went inside the ship. இன்னும் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஷிப்பு நகர்ந்துருச்சு. ஸோ எல்லோரும் பண்ணல, சரி. எவ்ரிபடி தோஸ் ஹூ காட் டவுன் குட் நாட் போர்ட் த ஷிப் again. ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ஒன் அமங் தோஸ் ஸ்ட்ரகிளர்ஸ். என்னையும் விட்டுட்டு போயிருச்சு ஷிப்பு. நானும் குதித்தேன். இப்போது என்னால் ஷிப்பை பிடிக்க முடியல, ஷிப் நகர்ந்துருச்சு. நானும் சில பேரும் மறுபடியும் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். Fortunately, I caught hold of a big piece of wood floating nearby and held on to it. ஸோ எனக்கு பக்கத்தில் ஒரு wood இருந்தது. wood மீன்ஸ் wood தெரியும் இல்லையா, மரம் பிடிச்சிட்டு it will float. அதை பிடிச்சிட்டு அப்படியே tossing by the powerful sea waves. But I held on to the wood and kept floating. அந்த waves எல்லாம் தாண்டி ஒரு போட்டு ஒரு மேபி உடஞ்சி பார்த்து இருக்கலாம் ஒரு வுட்டு, அதை பிடிச்சிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஐ வாஸ் ஃப்ளோட்டிங் ஃபார் அ லாங் டைம். அட் லாஸ்ட் ஐ வாஸ் த்ரோன் ஆன் அன் ஐலண்ட். அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் சம் டைம் ஐ வாஸ் த்ரோன் ஆன் அன் ஐலண்ட். ஒரு ஐலண்டில் தூக்கி போட்டுருச்சு, வேவ்ஸ், அந்த கடல் அலை தூக்கி போட்டுருச்சு. ஐ வாஸ் வெரி டயர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. இது நீச்சல் அடித்து டயர்ட் ஆயிடுச்சு. பயங்கர பசி, பயங்கர தாகம். பட் ஆன் த ஐலண்ட் தேர் வாஸ் நத்திங் டு ஈட் எக்ஸப்ட் எ ஃபியூ ஹர்ப்ஸ். பட் இன் தேட் ஐலண்ட், இது ரியல் ஐலண்ட், சரியா? ஃபஸ்ட் ஐலண்ட் வந்து ஒரு சீ க்ரீச்சர். இப்போ திஸ் இஸ் ரியல் ஐலண்ட். அங்கே தண்ணியும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, ஒன்லி சம் ஹர்ப்ஸ் வேர் தேர். அதாவது மரங்கள், செடிகள் எல்லாம் அவ்வளோதான் இருக்குது. டியூ டு த கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் இன் த சீ வாட்டர்ஸ் மை லிம்ஸ் பிகேம் ஸ்டிஃப் அண்ட் ரெஃப்யூஸ்ட் டு மூவ். அதாவது நிறைய நேரம் நீச்சல் அடித்து தண்ணிலே இருக்கனால மை லிம்ஸ் பிகேம் ஸ்டிஃப். லிம்ஸ் மீன்ஸ் கை கால். இட் பிகேம் லைக் அ வுட், அப்படி மறுத்து போயிடுச்சு இல்லையா, லைக் தட் இட் பிகேம் ஸ்டிஃப்
I somehow managed to crawl to get a few herbs. I ate them and quenched my thirst from a spring on the island. ஸோ அந்த ஐலண்டில் கொஞ்சம் ட்ரீஸ் ஹர்ப்ஸ் இருந்தது, அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டேன் ஏர்லிமேன் மாதிரி. அண்ட் அங்கே ஒரு சின்ன நீரூற்று ஸ்ப்ரிங் வாஸ் தேர். ஃப்ரம் தேர் ஐ டுக் சம் வாட்டர் அண்ட் ட்ராங்க். As I walked further in the strange island, I met a man. The man asked me where I had come from and who I was. I poured out my misfortune to him. ஸோ அப்படியே நடந்து போகும்போது ஒன் மேன் கேம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், தெரியாத ஒரு ஆள். அவர் பார்த்து, இனி யார், எந்த ஊர் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நானும் என்னோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்கிறேன். I poured out my misfortune to him. The man felt pity when he heard my sad story. He took me inside a cave. அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கேவுக்குள்ளே அழிச்சிட்டு போகிறாங்க. சரியா? இனி என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் பார்க்க போகிறாங்க, how he will save himself. I hope all of you understood. Now our Sindbad, he came on a voyage. ஒரு கடல் பிரயாணத்தில் வராங்க. On the way he met with an accident. அதாவது தெரியாமல் நடக்கிறது ஆக்சிடெண்ட். ஒரு ஐலண்டுன்னு நினச்சிட்டு they fell down. அங்கே இறங்கி பார்த்தாக்கா அது ஐலண்டு கிடையாது, தீவில்லை, அது ஒரு ஃபிஷ்ஷு, அது ஒரு சீ க்ரீச்சரோட பாடி. அங்கே என்ன நடந்துச்சு, இந்த சீ க்ரீச்சர் ஹீட் தாங்காமல் இட் ஷுக், அது அப்படியே ட்ரம்பிள் ஆச்சு. ஆச்சா? எஸ், ட்ரம்பிள் ஆன அப்புறமா இவங்களும் பயந்துட்டாங்க. பயந்து they fell down from the sea creature. குதிச்சு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக, துரதிர்ஷ்டமாக they could not catch the ship. அதனால தான் நம்மளோட சிண்ட்பேட் இவ்வளோ பிரச்சனை அண்ட் இவ்வளோ கஷ்டங்கள் தாங்கிக்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் ஆன் த வே he met a man. அவங்க ஒரு கேவெல்லாம் பார்க்குறாங்க, ஸ்ட்ரேஞ்சஸோடு பழகுறாங்க. இனி என்ன நடக்குது, we will see in detail in the next episode. We will see in the next episode. Thank you, children. Don't miss to watch second part, book back exercise, guided reading and other things. Thank you.